आशीर्वाद இதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக आज के दिन प्रभु हमें से बात करें ஒரு 10-15 நிமிடம் 10-15 मिनट ஆண்டவரே எங்களை இந்த மறைத்து நீர் வெளிப்படுவீராக प्रभु हमें छुपाकर आप प्रकट हो जाइए இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக आपके अनुग्रह में ढक लीजिए இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல यीशु मसीह பிதாவே के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகம் मत्ती के पुस्तक पर 5வது அதிகாரம் 5वां अध्याय से 1 முதல் 16 வரை मत्ती 5वां अध्याय 1 से 5 போதும் ஹalleluya இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை கேட்டிங்களா ये वचन आप मैंने सुने थे क्या கேட்டிங்களா सुने थे யாருக்காவது நினைவு இருக்கா कोई किसी को याद है 2025 வருடங்களுக்கு முன்பாக 2025 साल के पहले ஆண்டவர் உபதேசித்த முதல் வார்த்தை प्रभु ने जो प्रचार किया पहला जो वाक्य वचन था மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது प्रभु का राज्य निकट है करके கேட்டிங்களா காலையில आप सुने कि नहीं सुने सुबह ஹalleluya हालेलुया தேவன் ஒருவராய் இருக்கிறார் प्रभु एक ही है ஹalleluya हालेलुया ஜெப குறிப்பு நேரத்துல அருமையான பாஸ்டர் சொன்னாங்க और प्रार्थना विनती के समय में पास्टर ने कहा था ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்த முதல் நாள் முதல் பிரசங்கம் प्रभु जो सेवकाई शुरुआत करने से पहले दिन திரளான ஜனங்களை கண்டு बहुताई के लोग को देख மலை மேல் ஏறினார் और वो पर्वत के ऊपर चढ़ा அவர் உட்கார்ந்த பொழுது और वो जहां जब அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் उसके चेले उसके पास आए அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து और उसने अपने मुंह खोलकर அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் उनको उपदेश देने लगा यह वाक्य से ஹalleluya हालेलुया வாயை திறந்து उनके मुंह खोलकर உபதேசித்து சொன்னது என்னவென்றால் उनको यह उपदेश देने लगा ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் धन्य है वे जो मन के दीन है பரலோக ராஜ்யம் அவர்களுடையது क्योंकि स्वर्ग का राज्य उन्हीं का है ஆவியில் எளிமைன்னா என்னது जो मन में दीन है उसका मतलब क्या है ஆவியில ஒரு எளிமை मन में दीनता அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் और वैसे ही लोगों के लिए परलोक स्वर्ग राज्य நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் हमारे शरीर जो है आत्मा प्राण शरीर है இதுல எது மேன்மை பாராட்டப்படுது यहाँ में किसी को हम ज्यादा महिमा देते हैं உலகத்துடைய மேன்மை நிமித்தம் நாம் பெருமையா இருக்கிறோமா दुनिया के महिमा के कारण हम घमंड में இல்ல रहते நம்முடைய மாம்ச பலத்துல நம்ம வாழணும்னு हैं ஆசைப்படுறோம் मांस के बल में हम जीना है करके सोचते हैं ஆவி எனக்கு பெற்றுக்கொண்டேங்கிற கமெண்ட்ல இருந்தாலும் வேஸ்ட் பரலோக ராஜ்யம் मैं கிடையாது आत्मा पाया हूँ करके घमंड में रहेगा तो भी वो परलोक அந்த राज्य ஆவியில नहीं ஒரு जाएगा। எளிமை आत्मा में दीनता ஹalleluya हालेलुया இது என்னால் உண்டானதல்ல கர்த்தருடைய கிருபை ये मेरे कारण नहीं लेकिन प्रभु का अनुग्रह है அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை ऐसा एक नम्र था ஒரு எளிமை एक नम्र था அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான ऐसे இருதயம் एक हृदय ही परलोक राज्य के लिए योग्य है துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் और जो क्लेश उठाते हैं அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் और उनको तसल्ली दिया எப்படிப்பட்ட जाएगा துயரம் कैसे क्लेश நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது வேற और धार्मिकता के कारण जो क्लेश उठाते हैं वो நம்ம अलग செஞ்ச है தப்புக்கு துயரப்படுறது வேற लेकिन हमारे खुद की गलतियां के लिए जो क्लेश उठाते हैं वो हालेलुया हालेलुया நல்லது பண்ணிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் हम भलाई करके यदि बुराई पाते हैं तो आपको तसल्ली दिया சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் और கொள்வார்கள் जो नम्र दिल के हैं वो पृथ्वी को अधिकारी होंगे ஹalleluya हालेलुया நமக்கு பேசுக்கு 1000 வார்த்தைகள் இருந்தாலும் हमें बोलने के लिए 1000 शब्द रहेगा तो भी காது கேளாதவ போல ஆண்டவர் இருந்தார் பவுல் இருந்தார் சில நேரங்கள்ல और நம்மளால पौलुस भी था பேச முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் हम कभी कभार बोल भी नहीं सकते ऐसे परिस्थिति होती है உனக்கு வாய் இல்லையா நீ ஏன் அப்படி பேச முட்டான்னு சொல்லி तुम्हारे பக்கத்துல இருந்து पास கேட்பாங்க जुबान नहीं है क्या तुम बोले क्यों नहीं करके लोग पूछते हैं ஹalleluya हालेलुया மயிர்கத்திற்கு முன்பாக சத்தம் போடாத ஆட்டை போல और இயேசு जैसे பேசாதிருந்தார் वाले के सामने जो मेमना खड़ा था वैसे प्रभु खड़ा था அவருடைய ஒரே வார்த்தையில இயற்கை பெரிய அலையே புயல் நிக்குது और उसके एक ही शब्द में पूरे வானங்கள் சூரிய சந்திரங்கள் உண்டாகுது और जो आसमान पृथ्वी चांद और सूर्य बनाया जाता है ஆனால் அவர் என்ன பண்ணார் लेकिन उसने क्या किया பேசாதிருந்தார் उसने एक शब्द नहीं कहा இயேசு பேசாதிருந்தார் और यीशु चुप था அதுபோல நம்மளும் சாந்தமா இருக்கும்போது इसलिए हम भी जब शांति से रहते हैं அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் उनको तसल्ली दिया जाएगा சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒரு பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் पृथ्वी के अधिकारी होंगे ஹalleluya हालेलुया உன்னை குத்தின கண்கள் யாவும் உன்னை கண்டு புலம்பும் என்று और जो சொல்லப்பட்டிருக்கிறது भी उंगलियां आपके आंख में डाले थे वो நம்முடைய सभी இருதயம் दुख எப்படிப்பட்ட होंगे। வாஞ்சியா இருக்கிறது हमारे हृदय कैसे चाहते हैं நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கு பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் धर्म में जो भूखे और प्यासे वो धन्य है அவர்கள் திருப்தி அடைவார்கள் क्योंकि वो तृप्त
किए जाएंगे। நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியத்துக்காக வாஞ்சித்து கதறுது? हमारे हृदय कौन से कार्य के लिए चाहता है और प्यास रखता है? நாம் எதை தாகமாக हम கொண்டிருக்கிறோம்? किसके लिए प्यास रखते हैं? தேவனுடைய அபிஷேகம் வல்லமை வரங்கள் மீது தாகமா प्रभु இருக்கிறோமா? के अभिषेक वरदान और सामर्थ के लिए हम प्यास தேவ रखते हैं। பிரசன்னத்தில் இருப்பதை நாம் வாஞ்சிக்கிறோமா? प्रभु की प्रशंसा में रहने के लिए हम चाहते हैं। நீதியாய் நடக்க நாம் வாஞ்சிக்கிறோமா? और धार्मिकता के रीति में मार्ग में चलने அவர்கள் का प्यास திருப்தி அடைவார்கள்। और वो तृप्त किए जाएंगे। இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், और जो दयावंत है वो भाग्य அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்। और उनको दया दिया जाएगा। ஹalleluya। हालेलुया। நாம் எதை விதைத்தோமோ हम जो बोते हैं அதை அறுப்போம்। उसे कटनी भी करते हालेलुया। हैं। हालेलुया। ஆகவே நன்மை செய்ய நாம் நாடுவோம்। इसीलिए भलाई करने के लिए बुलाए गए हैं। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் और பாக்கியவான்கள், हृदय में जो शुद्ध है वो धन्य है அவர்கள் தேவனை और தரிசிப்பார்கள்। वो परमेश्वर को देखेंगे। எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியுமா முடியாதா? सब लोग प्रभु को देख सकते हैं कि नहीं देख सकते? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது। सभी को वो நம்முடைய இருதயம் मौका दिया गया है। திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் और இருந்தா, हमारे हृदय एकदम बुराई से भरा हुआ பெருமையினால் है நிரம்பி இருந்தா, और घमंड से यदि भरा உலகத்தால் है நிரம்பி तो, और இருந்ததுன்னா, दुनिया से भरा हुआ है கரைப்பட்டு இருந்துச்சுன்னா और वो उसमें दाग है तो தேவனை தரிசிக்க முடியாது। प्रभु को हम नहीं देख दर्शन नहीं எல்லா कर पाएंगे। காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், और सारे सुरक्षा से अपने அந்த हृदय இடத்துல को ஜீவ संभाल ஊற்று कर புறப்படும்। रखना। और वहां से जीवन का सोता रहती है। சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி सिंहासन से जो उत्पन्न होती जीवन का நம்ம जल நிரப்ப வல்லதா हमें இருக்கிறது। भरने के लिए सामर्थ्य रखता है। ஹalleluya। हालेलुया। ஆகவே நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க इसलिए हमारे हृदय को शुद्ध ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்க हर एक அழைக்கப்பட்டிருக்கிறோம்। दिन हमें अपने आप को शुद्ध करने के लिए बुलाया है। சமாதானம் பண்ணிறவர்கள் और பாக்கியவான்கள், जो धन्य है जो मेल करने वाले हैं அவர்கள் தேவனுடைய புத்திரர் क्योंकि எனப்படுவார்கள்। वो परमेश्वर के पुत्र कहलाएंगे। என் பேரு கிறிஸ்தவ பேரா இருக்குது, मेरा नाम मसीह नाम है। நான் சர்ச்சுக்கு போறவனா मैं இருக்கிறேன், कलीसिया जाता हूँ அதனால நான் கிறிஸ்தவன், इसीलिए मैं मसीहा बन गया அப்படி हूँ। என்றல்ல। ऐसा नहीं। ரெண்டு பேருக்கு சண்டைனா दो जन को यदि लड़ाई நான் है तो சமாதானம் பண்ணிறவரா காணப்படுகிறேன்। यदि मैं उनके ऊपर बीच में मेल मिलाप लाता हूँ तो ஹalleluya। हालेलुया। சமாதானம் பண்ணிறவர்கள் और जो मेल பாக்கியவான்கள், मिलाप कराते हैं वो धन्य है அவர்கள் தேவனுடைய புத்திரர் और वो எனப்படுவார்கள்। प्रभु के पुत्र के रूप कहलाएंगे। ஹalleluya। हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் என்று நற்சாட்சி பெறுவதற்கு और प्रभु के मसीहा के बच्चे करके आपको गवाही ठहरना है நாம் तो சமாதானம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம்। हमें मेल मिलाप करवानी है। நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் और பாக்கியவான்கள், धर्म के कारण जो सताए जाते हैं பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட அவர்களுடையது। और क्योंकि स्वर्ग का राज्य उन्हीं का है। ஹalleluya। हालेलुया। நன்மை செய்ய தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார்। और भलाई करने के लिए प्रभु हमें बुलाया ஆனா है। இந்த உலகம் நன்மைக்கு தீமை செய்வது என்று சொன்னா, लेकिन इस दुनिया भलाई के लिए बुराई यदि हम பரலோக करें, ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியா लोग இருக்கும்। राज्य में आपका जो फल है बड़ा है। हालेलुया। हालेलुया। ஹalleluya। என் நிமித்தம் உங்களை நிந்தித்து और मेरे कारण आपको इनकारा गया துன்பப்படுத்தி और आपको निंदा कराया गया பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் और झूठ बोल बोलकर तुम्हारे विरोध सब प्रकार की बुराई बातें பாக்கியவான்களாய் करें। இருப்பீர்கள்। आप धन्य हो। ஹalleluya। हालेलुया। பாக்கியவான்களாய் आप இருக்கணும்னா धन्य हो। ஹalleluya। என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, आपको देखिए ऐसे कहते हैं என்னை ஏசிட்டாங்களே, நிந்திச்சிட்டாங்களே, मुझे इन्होंने ढांटा और निंदा किया பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் और சொல்வார்களானால் बुराई के जो झूठ झूठ बातें आपके विरोध यदि कहते हैं பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்। आप भाग्य हो करके ஹalleluya। कहते हैं। சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், और आप खुशी से मगन हो जाओ பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்। क्योंकि तुम्हारे लिए स्वर्ग का बड़ा फल உங்களுக்கு इसीलिए முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே और துன்பப்படுத்தினார்களே। आपके पहले जो भविष्यवक्ताओं थे उनको सांप भी ऐसे ही रीति से सताया ஹalleluya। गया था। கடந்த வாரத்தில் நம்ம என்ன செய்தி கேட்டோம்? हम पिछले हफ्ते क्या प्रचार सुने थे? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் நம்முடைய பலன்। प्रभु के ऊपर साथ मगन रहना ही हमारा யோசபாத்துடைய बल है। வாழ்க்கையில எல்லா விக்கிரக தோப்புகளையும் உடைச்சி கிளீன் பண்ணி பரிசுத்தப்படுத்தி நீதியா போகணும்னு நினைக்கும் போது தான் சுத்தி ரவுண்ட் கட்டுவாங்க। और यशोवाद की जिंदगी में पवित्र जिंदगी सभी को नाश करके अभी जिंदगी में सीधा இவ்வளவு பெரிய चलूंगा। திரளான सारे கூட்டத்துக்கு நான் सताए थे। நிக்க முடியாத और इतने कठिनाई में मैं खड़ा भी नहीं हो सकता हूँ। ஆண்டவரே நான் என்ன செய்ய? प्रभु मैं क्या करूँ? தேவனிடத்தில் அபயமிட்டான்। प्रभु के साथ वो बात किया और वो विनती रखा था। ஹalleluya। हालेलुया। ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा யுத்தம் உன்னுடையதல்ல, युद्ध तेरा नहीं है। ஹalleluya। हालेलुया। யுத்தம் கர்த்தருடையது, युद्ध प्रभु का நீ है। கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் और உனக்கு तू பலன்। प्रभु में मगन रहना துதி वही செய்ய तुम्हारा தொடங்கும் बल போது है। और स्तुति जब शुरू करते ही எதிரிகள் வெட்டுண்டு விழுவார்கள், विरोधिया खुद को ही मार कर गिर துதிக்கு जाएंगे। மத்தியில நான் और இறங்கிடுவேன், स्तुति के बीच में मैं उतर कर நான் आऊंगा। உனக்காக யுத்தம் பண்ணுவேன்। मैं तुम्हारे लिए युद्ध உன்னை करूंगा। தொடுகிறவன் என் கண்மணியை और तुझे தொடுகிறான், जो छूता है मैं आँख की पुतली உனக்கு को எதிராக छूता है। உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே तुम्हारे विरोध जो போகும் औजार उठाएंगे वो नाकाम हो जाएंगे। ஹalleluya हालेलुया। என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்திருப்பது ऐसे कहकर प्रभु में मगन துதிப்பது தான் நமக்கு स्तुति கொடுக்கப்பட்டிருக்கிறது। करने ही प्रभु ने हमें बुलाया அந்த है। செய்தியை நான் இன்னைக்கு போடலாம்னு நேத்து நைட்டு தேடிட்டு இருக்கேன், மேத்யூ மொபைல்ல இருக்கா, வெளியில வர மாட்டேங்குது, और वो प्रचार அதுக்கும் தடை। वो मैं அது எஸ்டி கார்டுல இருக்கா, இன்னைக்கு காலையில அவன் போன்ல ஏறவே மாட்டேங்குது, और उसके பாஸ்டர் मैथ्यू के மொபைல்ல फोन में से இருக்கு। हम निकाल नहीं पा रहे थे। ஹalleluya। हालेलुया।
தடைகளை தாண்டி ஆண்டவர் और பெரிய காரியம் रुकावट को செய்கிறார். पार करके प्रभु கர்த்தருக்குள் बुलाएगा। மகிழ்ந்திருப்பது நமக்கு பலனா प्रभु இருக்கு. में मगन रहना ही हमारा बल है। ஹalleluya. हालेलुया। சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. और मगन होके खुश रहो। நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷப்படாத முடியாதபடி இருக்கிற எல்லா காரியத்திலையும் கூட சந்தோஷப்படுங்க. हमारी जिंदगी में जो परिस्थिति है जहाँ पर हम खुश नहीं हो सकते वहीं பவுலும் சீலாவும் पौल और सिलास பயங்கரமான ஏதோ தப்பு பண்ணாங்களா? वो कुछ भयंकर या फिर ஊழியம் செஞ்சுட்டு நல்ல வேலையை முடிச்சிட்டு ஆண்டவர் கனப்படுத்துவார்னு பார்த்தா கழுமரத்துல கெட்டி வச்சு அடிச்சு ரத்த காயா ஆக்கி வச்சிருக்காங்க. और लोगों ने उनको मारकर उनको बंदी बनाकर रखा था। अंडर ग्राउंडல சிறைச்சாலை போட்டு கைதியாக கட்டப்பட்ட சூழல். बंदी गृह में नीचे அவர்கள் துதி செய்து பாடி துதிக்கும் போதே और वो स्तुति करके जब गीत गाकर கர்த்தருடைய மகிமை இறங்கியது. प्रभु का महिमा उतरने लगा। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய மகிமை இறங்கியது மாத்திரமல்ல प्रभु का महिमा ही केवल नहीं उतरा எல்லா கட்டுகளும் இவர்களுக்கு மாத்திரமல்ல அக்கம் பக்கத்துல எல்லாம் உடைஞ்சு और जो आजू बाजू के बंधन है सभी के बंधन टूट गया हालेलुया। था। हालेलुया। ஆண்டவர் பெரியவர், प्रभु बड़ा है துதிச்சா வந்துருவார். और जब स्तुति करते हैं उतर आता நாம் है। துக்கப்பட்டு புலம்பன வர மாட்டார். और जब मैं दुखित होके जब நம்ம निंदा முழு பைபிள்ல புலம்பல் அதிகாரம் கொஞ்சம் தான் இருக்கு. और जो गुड़गुड़ाने की जो अध्याय है वो हालेलुया। छोटा सा है। हालेलुया। சங்கீதம் தான் ரொம்ப பெருசா और இருக்கு. भजन संगीत ही सबसे ஆகவே बड़ा நாம் है। சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். इसीलिए हमें खुश होकर இந்த मगन உலகத்துல होना। ஆண்டவர் நம்மளை எதுக்காக इस வைத்திருக்கிறார்? दुनिया में हमें प्रभु நீங்கள் क्यों பூமிக்கு रखा? உப்பாய் இருக்கிறார். आप इस दुनिया में नमक हो உப்பானது சாரமற்று போனால் எதனால் और சாராமப்படும்? यदि नमक में नमकीनता नहीं வெளியிலே है तो वो क्या கொட்டப்படுவதற்கும் उपयोग மனசால் है? மிதிக்கப்படுவதற்கும் வழியே வேற ஒன்றுக்கும் और वो உதவாது. रास्ते में लोगों से कुछ ला जाएगा। அந்த உப்பு நம்ம எதனா ஒண்ணுல போட்டோம்னா எவ்வளவு சுவை और கொடுக்குது. वो नमक हम यदि किसी में डाल दे वो சில कितना உப்புல स्वादिष्ट பாத்தீங்கன்னா ஒண்ணுமே बनता है। இருக்காது, அள்ளி அள்ளி போட்டாலும் உப்பு ஒண்ணும் இல்லையே. कोई नमक देखोगे कितना भी डालोगे नमकीनता नहीं देती है சில वो। பாக்கெட் உப்பு எல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கு. और पैकेट की जो नमक है அதுல उसमें சாரமே இல்ல. उसमें ज्यादा नमकीन ஹalleluya. हालेलुया। உப்பு சாரமற்று போனால் வெளியில குப்பை தொட்டியில போடுறதுக்கு கால்ல மிதிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. और यदि नमक में नमकीनता नहीं है तो वो நீங்கள் रास्ते में कुछ ला உலகத்துக்கு जाएगा। உப்பாய் இருக்கிறீர்கள், और आप दुनिया के சுவை नमक கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். को स्वादिष्ट बनाने के लिए உங்க நிமித்தம் யாருக்காவது சந்தோஷம் சுவை உண்டாகுதா? और आपके द्वारा किसी की जिंदगी स्वादिष्ट बनता है क्या? ஹalleluya. நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். आप खुद को जांच कर देखिए। हालेलुया। हालेलुया। நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். पृथ्वी की रोशनी हो மலை மேல் உள்ள பட்டணம் और மறைந்திருக்க पहाड़ के ऊपर மாட்டாது. जो शहर है उसे छुपाया नहीं இந்த जा உலகத்துக்கு सकता। நீங்க ஒரு வெளிச்சமா இருக்கீங்க. इस दुनिया के लिए आप एक रोशनी हो। எத்தனையோ பேருக்கு வழி தெரியாம தடுமாடி போறாங்க. कितने लोग भटके हुए हैं इस दुनिया में। நடுக்கடல்ல வழி தெரியாம தடுமாடுற बीच கப்பலுக்கு रास्ते में जैसे जहाज भटकता है கடற்கரை ஓரத்துல ஒரு பெரிய கலங்கர விளக்குல இருந்து லைட் பாத்துச்சுன்னா और जो एक रोशनी जब आती है जहाज को दूर அந்த से வழி தெரியாம தடுமாடுற அந்த மாலுமிக்கு அந்த படகை ஓட்டுறவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். और भटकता हुआ जहाज जो चलाता है उसको அங்க एक ஏதோ विश्वास வெளிச்சம் आता है। தெரியுது. वहां पर एक அந்த रोशनी आ வெளிச்சத்தை रही है। மாத்திரம் பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டே வந்தான और கப்பல் केवल वो रोशनी को देखकर हम जहाज को கரை चलाएंगे। சேர்ந்துருவான். हमें அப்படி किनारा வழி मिल जाएगा। தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, ऐसे जो भटके हुए வெளிச்சத்தின் लोगों के பிள்ளைகளாக, लिए आप एक रोशनी के बच्चों के लिए இயேசு प्रमाण ஒளியா दिखाना। இருக்கிறார். यीशु रोशनी அவரை है। ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேரும் வெளிச்சமா இருக்கும்படி और उसको அழைக்கப்பட்டிருக்கிறோம். जो भी मानते हैं वो भी रोशनी होता है அவருடைய करके। பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். उनके बच्चे बनाने के लिए ஹalleluya. आए हैं। हालेलुया। ஆகவே ஆண்டவர் நம்மளை பார்த்து நீங்கள் உப்பாக சுவையாக, इसलिए प्रभु हमें देखता है कि आप नमकीनदार हो, आप स्वादिष्ट करने के लिए हो, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். आप रोशनी हो। விளக்கை கொளுத்தி மரக்கலால் மூடி வைக்காமல் यदि आप दिया जलाकर விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டால் उसे बर्तन से ढके तो या அப்பொழுது அது வீட்டில் உள்ள उसे मेज पे எல்லாருக்கும் வெளிச்சம் रखेंगे கொடுக்கும். तो वो सभी को रोशनी देगा। ஹalleluya. हालेलुया। அநேகருடைய வாழ்க்கையில सभी बहुत लोग என்னை அபிஷேகித்திருக்காரு, मुझे अभिषेक எனக்கு दिया நல்ல है, படிப்பு मुझे தந்திருக்கிறாரு, अच्छी पढ़ाई दिया है, நல்ல வேலையை தந்திருக்கிறாரு, अच्छा काम दिया है, நல்ல சரீரத்துல பலத்தை अच्छा கொடுத்திருக்கிறாரு. बल दिया है शरीर में। நானும் என் குடும்பம் மாத்திரம் வாழ்ந்தா போதும். मैं और मेरे परिवार அப்படி केवल जीना है। மரக்காலை கொண்டு மூடி வைத்திருந்தேனா ऐसे यदि बर्तन से ढक உன்னை கொண்டு दिए யாருக்கு என்ன பிரயோஜனம்? आपसे किसी को कोई लाभ नहीं होगा। ஹalleluya. हालेलुया। அந்த இருளா இருக்கிற வீட்டுக்கு நீ அந்த தண்டின் மேல் और வைக்கப்பட்டால் जो अंधकार से हुई घर में यदि அந்த आप வீடு रोशनी முழுவதும் दोगे, வெளிச்சமாகுமே. पूरे घर நீ रोशनी பலப்பட்டது, पाएगी। यदि आप நீ बल पाए हो, ஆசீர்வதிக்கப்பட்டது, यदि आप நீ आशीष மற்றவர்களை पाए हो, பலப்படுத்த. दूसरों को आशीष देने के ஹalleluya. लिए। हालेलुया। கடைசியாக आखिरी में இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு ऐसे मनुष्य आपको अच्छे क्रिया பரலோகத்தில் देकर இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது? और आपकी रोशनी उनके सामने प्रकाशित होगा करके। ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமை பிரகாசம் आप प्रभु ने दिया आपको जो महिमा प्रकाश யாருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது? प्रकाशित होती है உங்கள் நற்கிரிகளை கண்டு आपके जो अच्छे क्रिया பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி परलोक में जो आपका पिता उनको महिमा देने के लिए மற்றவர்களுக்கு முன்பாக, அந்நிய பிள்ளைகளுக்கு முன்பாக और अन्य जाति के நம்முடைய बच्चों के நற்சாட்சி लिए வாழ்க்கையை हमारी गवाही की जिंदगी ஹalleluya. हालेलुया। நம்முடைய சாட்சி வாழ்க்கை எப்படியா हमारी இருக்கிறது? गवाही की जिंदगी कैसा है? நம்முடைய சாட்சி வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? हमारी गवाही का जिंदगी कैसा है? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய சாட்சி வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? हमारी गवाही का जिंदगी कैसा है? உங்கள் நற்கிரிகளை கண்டு आपकी जो अच्छी क्रियाओं के कारण பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி परलोक के पिता आप वो मगन करेगा। உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக आपके रोशनी उनके सामने
இயேசு உயிரோடு இருக்கிறார், यीशु जीवित है, நாங்கள் சாட்சிகள். हम गवाही है। அல்ல என்னை பார், हमें देखो கரங்களை பிடித்து இயேசுவின் நாமத்தில் நடன்னு சொன்னார். और यीशु के नाम से उठकर चल करके बोलने के लिए। அவனை பார்த்தா நடக்க முடியுமா? और उसे देखेंगे तो हम चल நீ पाएंगे। எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, तू जो चाहता है सोना चांदी मेरे पास नहीं है, அதை விட மேன்மையான ஒரு சொத்து எனக்குள்ள लेकिन இருக்குது, उससे भी मोल ज्यादा हुआ जो चीज मेरे पास है, அதை அவன் காட்டுறான். और वो उसे दिखाना चाहिए। சப்பானி எழுந்து நடக்க வைக்குது. और जो लंगड़ा था वो उठ के चलने लगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. அவன் எழுந்து நடந்து ஓடுறான். और जो वो उठकर चलने लगा, ஹalleluya. துள்ளி குதித்து ஆலயத்துக்குள்ள செல்கிறான். कूद कर उछल कर वो सभा के कलीसिया के हालेलुया। अंदर जाता है। हालेलुया। நற்சாட்சி வாழ்க்கை. गवाही की जिंदगी। ஆதியாகமம் 7:1 சொல்லிருக்கு, நோவாயை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். उत्पत्ति 7:1 में लिखा है कि नूह और उसके परिवार के प्रभु ने कहा ना जहाज के अंदर आ जा, क्योंकि तू और तेरे घराना को मैंने अच्छे क्रियाओं से मैंने जानता हूँ। हालेलुया, हालेलुया, हालेलुया. அப்ப அவ்வளவு பெரிய உலகத்துல நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. उतने बड़े पृथ्वी में केवल नूह का परिवार तो था जो ஆண்டவர் गवाही की जिंदगी जिया था। எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்கிறார். प्रभु कहता है कि मेरे सामने वो धार्मिकता है करके वो कहता है। கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சி, प्रभु के सामने वो एक गवाही, உலகத்திலே ஒரு சாட்சி, दुनिया में एक गवाही, நீதிமான் என்கிற एक வாழ்க்கை. धार्मिक व्यक्ति का नाम। हालेलुया. हालेलुया। கர்த்தருக்கு முன்பாக प्रभु தாழ்மைப்படுங்கள், के सामने नम्र करो, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். और वो आपको ऊंचा उठाएगा। हालेलुया. हालेलुया। நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? यदि आप गलती करके उसके मार खाए तो उसमें क्या நீங்கள் लाभ நன்மை है? செய்து பாடுபடும் போது यदि आप भलाई करके बुराई பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக इंतजार करके उसे விதியாக இருக்கு. 1 பேதுரு 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. हालेलुया. एक पत्रस दूसरा अध्याय में 20 में 2:20 में लिखा है। हालेलुया. हालेलुया। நம்ம நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செஞ்சா என்ன यदि जो பிரயோஜனம்? भलाई आपको किया उन्हीं को आप वापस தீமை भलाई करके செய்தவர்களுக்கு क्या நன்மை लाभ है? செய்யுங்கள். जो बुराई की उनको भलाई करो। அப்பதான் தேவனுக்கு முன்பாக சாட்சியா வாழ और முடியும். प्रभु के सामने गवाही இது आप எல்லாராலும் बताओगे। முடியாது. ये सबसे नहीं होगा, ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் தான் केवल முடியும். प्रभु के बच्चों से होगा। அவர்களுக்கு முன்பாக और उनके உங்கள் सामने வெளிச்சம் வீச கடவுது. आपके रोशनी प्रकाशित கடைசியாக होगा। और आखिरी வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறது, प्रकाशित वाक्य 3:8 உன் में கிரியைகளை அறிந்திருக்கிறேன், तुम्हारे जो क्रियाओं में जानता உனக்கு हूं, கொஞ்சம் பலன் இருந்தும் और तुम्हें जो छोटा நீ என் बल था, நாமத்தை மறுதலியாமல் तूने मेरा नाम को என் इनकार नहीं வசனத்தை किया, கை கொண்டபடினால் और मेरे वचन को आगे இதோ बढ़ाया। திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். खुला हुआ रास्ता तेरे सामने रखा हूं, ஒருவன் அதை और कोई भी उनके उसे मुंबाग है। कभी नहीं बंद हालेलुया। करेगा। பூட்ட மாட்டான். हालेलुया, ஆமென். हालेलुया। கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை प्रभु ऐसा வைத்திருக்கிறார். आशीष हमें दिया है। ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து சீடர்களுக்கு சொன்ன प्रभु வார்த்தை. हम अपनी जुबान खोल कर चेलों को ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம். और हर एक वचन में 1 घंटा हम हालेलुया. बात कर सकते हैं। கர்த்தர் நாளை நம்மோடு இதயங்களை பேசிக்கொண்டே இருப்பாராக. हृदय से बात करते இந்த हैं। மாதத்தை பேசிக்கொண்டே இருப்பாராக. और इस महीने की छोड़ हालेलुया. अगले நாம் महीने பாக்கியவான்களா हम இருக்கிறோம். भाग्यवान हैं। ஹalleluya. அவருடைய அன்பு எவ்வளவு और வெளியேறப்பட்டது. उसके प्रेम कितना நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, उसकी हमारी धार्मिकता அவருடைய के கிருபை कारण இரக்கத்தினால் और நாம் उसकी பாக்கியவான்களா उसके இருக்கிறோம். अनुग्रह और दया அவருடைய के வசனம் कारण நம்முடைய இருதயங்களை और ஊன்றப்படுவதாக, उनके वचन जब हमारे நம்மளை हृदय में செயல்படுத்துவதாக, हम प्रक्रिया கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. प्रभु தலைகளை बड़ा தாழ்த்தி कार्य ஆண்டவரை करेगा, நோக்கி नम्र होकर। வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படிதானே? तुम रोशनी हो। आमीन। तुम्हारा रोशनी कहाँ आना चाहिए? जहाँ अंधेरा है वहाँ तुम्हारा रोशनी को डालो। वचन रोशनी है। आमीन। யோவானுக்கு கிதாபில் लिखा है, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, ஆனால் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. हालेलुया। प्रभु बोल रहा है, मैं ही वो वचन हूँ, वो रोशनी देता हूँ। जब मेरा वचन को तो अपनाओगे, हर किसी को बोलोगे, वहाँ अंधकार रहेगा, तुम्हारा तुम जो बोलोगे वचन वहाँ लोगों को प्रकाशित कर देगा। प्रकाशित तभी करेगा तुम्हारा चाल, तुम्हारा चलन, तुम्हारा बात करने का तरीका। हालेलुया। प्रभु में मगन होना, हम्बल होना, हमें बोलेंगे दीनता होना, ये सब हमें प्रकाशित करने वाला है। எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, हालेलुया। பிரகாசித் कर दो प्रभु। हमें बोलेंगे प्रकाशित कर दो प्रभु। எங்கள் மூலமாக உம்முடைய வசனம் வெளிச்சம் ஒவ்வொரு மேல வீசுவதாக இயேசுவின் நாமத்திலே। प्रभु जी यीशु मसीह आपके वचन हमारे जरिए हर एक प्रकाशित करने दो प्रभु। अंधेरा दूर होने दो, उद्धार होने दो। यीशु के नाम में मांगते हैं अच्छे पिता, आमीन। हालेलुया। प्रभु आज आए हुए हैं आपके बच्चों को, हमारे दास को, हालेलुया, आपके हाथों में सौंपते हैं प्रभु जी। हालेलुया। उनका गवाही हमने सुना प्रभु, अद्भुत चमत्कार की जगह पे, आमीन, बहुत ही अद्भुत रीति से आपने उन्हें, हालेलुया, आपने चुना है, आपने गवाही दिया है। हालेलुया। आमीन प्रभु, आपने उनका गवाही को सुना है प्रभु, बड़ा कार्य करने वाला है। हालेलुया। आज आए हुए हर एक हम आप सबको प्रभु जी आपके हाथों में सौंपते हैं। आशीष होने दो, सारा जरूरत पूरा होने दो, इनका भंडार भरने दो, शांति समाधान से भर दीजिए। हालेलुया। ये नया हालेलुया महीने में आप हमें चलाने वाले हैं, इसलिए नया कार्य कीजिए प्रभु। हर एक आपके हाथों में सौंपते हैं प्रभु, यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। बोलेंगे आमीन।